வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றினா ஆக்சுவலாக அந்த டாக்ஸை பற்றி நீயா நான் நேற்று ஒரு ஷோ பார்த்தேன். ஆக்சுவலாக நிறைய பேர் மீம்ஸ்லாம் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு பாருங்கன்னு சொன்னாங்க. கோபிநாத் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் பேசியிருக்காருன்னு சொன்னாங்க. அப்படி என்ன அகெயின்ஸ்டாக பேசியிருப்பாரு? கோபிநாத் வந்து ரொம்ப நியாயவாதியே. அவர் வந்து ஒரு எல்லாத்தையும் நடுநிலையாக இருந்து சமாளிப்பார். இது எப்படி ஈக்குவலாக தான் நடந்திருக்கும். இதுவும் வேண்டும் இதுவும் வேண்டும் தானே சொல்லியிருப்பாரு. அது எப்படி ஒரு டக்குன்னு டாகை வந்து அகெயின்ஸ்டாக பார்க்கும். அது எபிசோட் முடிச்சவங்க தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. டாக்ஸை நீக்க போகிறாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், இனிமேல் டாக்ஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சி டாக்ஸுன்றதை நீங்கள் பார்க்க முடியாது. எப்படி ரோட்டில் நம்ம வந்து கழுத அந்த ஒரு சில கோபேரி கழுதெல்லாம் சொல்லுவோம். இந்த ஆத்தோரங்கள்லையும் கரையோரங்கள்லையும் இன்னும் அங்கங்கே ஒன்று இருக்குது மதுரையில். பட் சிட்டிக்குள்ளேயுமே நிறைய நான் பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது பன்னிகள்லாம் அதிகமாக கிராஸ் பண்ணி போகிறத பார்த்துருக்கேன். இதை என்ன சொல்கிறது, இந்த கழுதைகள் கோவேரி கழுதைகள்லாம் போகிற பார்த்து எருமை மாடை பார்த்துருக்கேன். அப்புறம் இந்த ஆடுகள்லாம் கூட்டம் கூட்டமாக ஒரு 10 ஆடாக கூட்டி போய் பார்த்துருக்கேன். இப்போ அதுவும் குறைஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே குறைஞ்சி இப்போ வந்து ஒரு தனிப்பட்ட இடத்துல இருந்து வந்து இறக்குமதி செஞ்சு அதை மாமிசமாக மாற்றி விற்கிறாங்க. அந்த மாதிரி தான் நடக்குது. கழுதைப்பால்லாம் எங்கள் ஏரியாவுக்குள்ள ஒரு பாட்டி விற்று கூட நான் பார்த்துருக்கேன். இப்போ இல்லை. ஆட்டுப்பால் விற்றவங்களும் பார்த்துருக்கேன். ஒரு ஆடை தூக்கிட்டு வந்து அப்படி பால் விற்பாங்க. அதுவும் இல்லை. ஸோ அப்போ ஒவ்வொன்றா காணாமல் போயிட்டு இருக்க மாதிரி இப்போ டாக்ஸும் ஸ்ட்ரீட் டாக்ஸும் சொல்லும் ஏரியாவில் இருக்கக்கூடிய நாய்க்களும் காணாமல் போகுது. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவனுங்க அதுக்கான வேலைகளை சரியாக சிறப்பாக பார்த்துட்டானுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கான வீடியோ என்னென்னா அப்படின்னா, இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எதுக்காக அகற்றப்படுது? இந்த ஸ்ட்ரீட் டாக் பின்னாடி கார்பரேட்ஸ் எதுவும் ஒளிஞ்சிருக்கா? பீட்டா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒளிஞ்சிருக்குல்ல. அதாவது மாடை புள்ளி பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பீட்டா உள்ளே இறங்குச்சு. அதோட பின்னாடி பார்த்தோம்னா பாலோட சந்தை மதிப்பு, இந்தியாவோட மில்க் ப்ரொடக்ஷன் வேற லெவலில் இருக்குது. அதுக்கு மெயின் ரீசனாக இருக்கிறது வந்து இந்த காளைகள் அதை பராமரிக்கிறாங்க, எப்படி தக்க வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விளையாட்டுன்னு வச்சு அது மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்லி அதை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி அந்த ஒரு ஒரு விளையாட்டு நம்பிக்கையில் வச்சு அந்த ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது அந்த கார்பரேட் நிறுவனம் உள்ளே வராமல் நம்ம அதை பார்த்துக்கிட்டோம். இதை உடைக்கணும்னா இந்த ஜல்லிக்கட்டை நிறுத்தினா நம்மளுடைய அந்த செனப்பணி மாதிரி இருக்கும்ல அந்த மாடை இறக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் யோசிச்சானுங்க. அதனால அதை தோற்று போனானுங்க. ஆனால் தோற்று போனாலுமே இப்போ நீங்கள் மாட்டுக்கு போய் செனை ஏற்றும் போது ஊசியில் தான் ஏற்றுறேன். அவன் மொத்தமாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணால் நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கான வேலையை பார்த்து விட்டீங்க. அவன் ஏற்றுற செனை ஊசி யாரோட மாடாக இருக்கும்? அவன் நினச்ச ஒரு ப்ரீடை தானே இருக்கும். அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்? நீங்கள் கண்டு போடுவீங்க, காலங்கண்டு விழுகும். அது காலங்கட்டுனா அவனுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆண்குட்டி போடும். ஆண்குட்டி போட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் அது இம்போர்ட்டரான தான் இருக்கும். கடுகு விதை, மரபணு மாற்றப்பட விதை போடுவ எடுக்காது. அந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. மனிதர்கள் அந்த மாதிரி ஆக்கப்படுவாங்க. ஏன்னா ரோபோஸ் வந்துருச்சுல குழந்தை பற்று கொடுக்குறதுக்கு. நம்ம இதுக்கு பற்றுக்கணும். ஸ்பெர்ம்ஸை மட்டும் செல்ஸை மட்டும் நம்மகிட்ட கலெக்ட் பண்ணிட்டு நம்ம டிஎன்ஏ இப்போ நான் ஸ்பெர்ம்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. போக என்ன பண்ணணும், டிஎன்ஏ சாம்பிள் இருந்தால் போதும். உங்கள் ஹேர் இருந்தாலே போதும். உங்கள் பெண்ணோட இந்த மாதிரி ஹேர்ஸ் டிஎன்ஏ வச்சு க்ளோனிங் உருவாக்கி ஒரு பேபிஸை உருவாக்கி பண்ணிடலாம். உடம்புக்குள்ள இருக்க செல்ஸை வச்சு டிஎன்ஏ க்ளோனிங்லாம் பண்ணுறாங்களே, அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போதைக்கு அது குழந்தையா உருவாக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய ஸ்பெர்மும் கருமுட்டையும் தேவைப்படுது. அது இல்லாமல் இப்போதைக்கு அவங்களால பண்ண முடியல. அதையும் போக ஃபியூச்சரில் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம கேட்குறத ரெடி பண்ணி ஃபேக்ட்ரியிலேருந்து ரிலீஸ் பண்ணுவானுங்க. அது குழந்தையா இருக்காது, ஒரு பொம்மையாக தான் இருக்கும். சரி, உணர்ச்சி இல்லாமல் சோல்ஸுன்றது வந்து 2 ஆன்மாக்களும் இணைந்து 3வது ஒரு ஆன்மாக்களை உருவாக்குறது. அதாவது இந்த உடம்பை உருவாக்கிறோம், அந்த உடம்புக்கு ஆன்மாவை பிரபஞ்சம் இறக்கிறோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு சோல்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏலியன் த எர்த்துன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை கேன்சர் மூலிமா இறக்குற மாதிரி ஆயிரும். அந்த கேன்சர் மூலிமா இறக்குற குழந்தைக்கு இவங்க வந்து சிந்தட்டிக் பாடி கொடுப்பாங்க. அதாவது கான்சியஸ், நான் முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன், நம்மளோட உயிர் வந்து கான்சியஸில் தான் இருக்குன்னு சொல்லி அந்த சீரீஸில் தெளிவாக சொல்லியிருப்பானுங்க. அந்த குழந்தை இறந்துரும் கேன்சர் மூலிமா. அந்த பொண்ணோட கான்சியஸை அம்புட்டையும் எடுத்து இந்த ரோபோக்கு ஃபீட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த பொண்ணோட எந்த கான்சியஸோட இறந்துச்சோ அதே கான்சியஸோட அந்த ரோபோக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு இறந்து போச்சு, பாடி இறந்து போச்சு. அப்போ உயிரோட இருக்கிறது என்ன? கான்சியஸ். அப்போ அமரத்துவம் ஆகுறதுன்றது என்ன? நம்ம இந்த உடம்புக்குள்ளேயே நிரந்தரமாக இருக்கிறதா? கான்சியஸ். எந்த வடிவத்துக்கு வேணால் மாறலாம். ஆனால் நம்மளுடைய எண்ணலைகள் மறக்காமல், நம்மளுடைய நினைவுகள் மறக்காமல் இருந்துச்சுன்னா நாம தான் அமரர்கள். ஸோ அதைத்தான் சொல்ல வராங்க அந்த படத்தில். இப்போ அதே மாதிரி தான் இப்போது இதை டாக்ஸு இந்த மேட்டர்களையும் ரிலேட் பண்ணி மனிதர்களையும் கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, இன்னைக்கான வீடியோ என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்கள் போகலாம். அந்த வீடியோ இந்த நீயா நான் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸை பார்த்துக்குவோம். சவுத் கொரியாவில் டாக்ஸ் தான் திம்பானுங்க. இந்த கொரியன்ஸ்லாம் டாக்ஸை நம்ம அப்படி ஆடை வெட்டி தொங்க விட்டுருப்போம்ல, அந்த மாதிரி டாக்ஸ் தான் அவங்க திம்பானுங்க.
ஸோ இந்த டாக்ஸை திங்கிறவனுங்க இப்போ கொஞ்சம் போராட்டம் பண்ணி டாக்ஸ் மீட்டை பேன் பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே டாக் மீட் வந்து பேன் பண்ணி டாகை வந்து கொல்லக்கூடாது, கொன்று கறியாக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் நடக்குது. நம்ம ஊரில் டாக்ஸ் அப்படிலாம் பண்ணையில் அடைக்க ட்ரை பண்ணுறாங்க. போன வருஷத்துலேருந்து நடக்குது. 2024லேருந்து நடக்குது. இப்போ 2025 வந்துருச்சு. ஆக்சுவலாக அங்கே வந்து சவுத் கொரியாவில் வந்து டாக்ஸ் தான் அவங்க பிரைமரியாக, நம்ம ஆடு வச்சு சாப்பிட்றோம் அந்த மாதிரி அவங்க பிரைமரியாக டாக்ஸ் தான் சாப்பிடுவாங்க. நம்ம ஏரியாவில் தெரியுதுல ஸ்ட்ரீட் டாக்ஸ், இதை தான் அவங்க ஃபுட்டாக எடுத்துப்பாங்க. நிறையா ஊரில் நம்ம ஊர்லேயே இங்கே காட்டுக்கறின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கறியை விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி நிறையா பார்த்துருப்போம். நிறையா நியூஸஸ் கூட பார்த்துருப்போம். இப்போ விஷயம் அது கிடையாது. அவங்க இப்போ அந்த டாக்ஸை இவ்வளோ காலமாக தின்னுட்டு அவன் திருந்திட்டு இனிமேல் டாக்ஸை கொல்லக்கூடாது, கருணையின் உருவமாக மாறுவான்னு சொல்லிட்டு டாக்ஸ் அதுக்கு சாப்பிட்றத நிறுத்திட்டு அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது அதை மீட் எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறான். இவ்வளோ நாள் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேட ஆரம்பிக்கிறான். நாம் இவ்வளோ நாள் பண்ண புண்ணியத்துக்கு பாவத்தை செய்ய ஆரம்பிக்க போகிறோம். என்ன மேட்ரு அப்படின்னா, நமக்கு எதிராகவே டாக்ஸை மாற்றுறோம். சிம்பிளான விஷயம் சொல்கிறேன். டாக்ஸ் வந்து கடிக்குது, ஆமாம், ரேபிஸ் வருது, நோய்கள் வருது, சீரியஸ்லி வருது. இப்போ நாய்களுடைய அக்ரஸிவ் தன்மை அதிகமாக இருக்குது. நாய்கள், ஸ்ட்ரீட் டாக்ஸ் மக்களுக்கு அச்சுறுத்தல், குழந்தைகளுக்கு அச்சுறுத்தல், பெரியவங்களுக்கு அச்சுறுத்தல் தான். அந்த மாதிரி தான் ஆக்கி வச்சிருக்காங்க. இதை யாருமே போய் சொல்லிட்டு போயிட முடியாது. ஏன்னா நாளைக்கே நீங்கள் உண்மையை தேடி ஃபேக்ட் செக்குன்னு வந்துடுவீங்க. வந்தாலும் அவன் பண்ண ஸ்கெட்சு சிறப்பாக இருக்கணுன்றக்காக நான் ஷார்ப்பாக செஞ்ச சம்பவத்தை நியூஸில் பாரு அப்படின்ற மாதிரி ஷார்ப்பாக பண்ணியிருக்கான். அப்போ ஷார்ப்பாக பண்ணியிருக்கான்னா அவனை விட ஷார்ப்பாக நம்ம சொல்லணும்ல. வேக்சின் போடுறோம் நாய்கள்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. நல்ல ஒரு தடவை கார்பரேட்டை பற்றி தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது இந்த வேக்சின் போடுறதுல ஊழல் இருக்குது. அந்த ஊழல் இவங்க சாப்பிட்றது, இவங்க வந்து வேக்சின் மூலயமா இவ்வளோ காசு இருக்குது, இந்த காசை அடிக்கிறதுக்காக வேக்சின் பண்ணி போய் சொல்லிட்டு இந்த கோடு மட்டும் போட்டு விடுறாங்க. இந்த கருத்தரை பண்ணுறாங்கல்ல, குடும்ப கட்டுப்பாடு, அதெல்லாம் பண்ண மாதிரி சிம்பிள்ஸ் மட்டும் கடிக்கிறாங்க. வெறும் கழுத்தில் கோடு மட்டும் போட்டுக்கிறாங்க. அது போட்ட மாதிரி ஆயிரும். ஆனால் அதை செய்யலை, ப்ராப்பராக செய்யலை. அதில் வர காசை மட்டும் அமைக்கிறாங்க, ஃபண்டை மட்டும் அமைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. கரெக்ட். இது ஒரு ஆங்கிளில் இருந்தாலும் மனிதனுடைய ஆசையை தூண்டிவிட்டு, பண ஆசையை தூண்டிவிட்டு இதை செய்ய வச்சிருவானுங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு கார்பரேட் வேறு மாதிரி வேலை பார்க்கும். நாய்களை வச்சு பல வேலைகள் பண்ணுறாங்க, வேக்சின் போடுறாங்க, எல்லா வேலையும் நடக்குது. ஒரு குறிப்பிட்ட என்வாரன்மெண்ட்டில் போய் விட்டோம்னா, உங்களுக்கு டாக்ஸை பற்றி பேசினா ரொம்ப டாக்ஸ் லவர்னு சொல்லுவீங்க. அப்புறம் டாக்ஸ் மேலே இவ்வளோ புண்ணியத்துணும் இருக்கு, எல்லா நாயும் கொண்டு போய் உன் வீட்டில் அப்படிலாம் பேசுவாங்க, வேக்கையான மாதிரியாக பேசுவாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், மனிதர்களை பற்றி ஒரு ரிசர்ச் நடந்துச்சு. ஒரு பெண்மணி தன்னை வந்து விக்டிமா, நான் வந்து இருக்கேன், நான் வந்து ஒரு பலியாடா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அறையில் நிறைய ஆண்கள் இருக்க இடத்துல ஒரு பெண் தனியாக இருக்காங்க. அந்த பெண்ணை அவங்க என்ன வேணால் பண்ணலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, எந்த லாவில் எந்த சட்டமும் கிடையாது அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச்சில் கொஞ்ச நேரம் அப்போ அவங்க நல்லா இருக்காங்க. போக என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பொண்ணை தொடுறாங்க, அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. இந்த பொண்ணு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை, அதை யாருமே தடுக்கலை, அப்படியே வச்சுருக்காங்க. இது என்ன நடக்குதுன்னா, அவ்வளோ கொடூரமான மனிதருடைய புத்தி, சட்டத்திட்டங்கள், ஒழுக்கம், நெறிகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, மனிதனுக்குள்ளே இருக்க அந்த மிருகத்தன்மை, நாமளும் ஒரு ஸ்பீசிஸ் தானே, என்ன சொல்கிறது, காட்டுக்குள்ளே வாழ்ந்த ஒரு காட்டுவாசிகள் தானே, அந்த மிருகங்களுக்குள்ளே வாழ்ந்த ஒரு உயிரினம் தானே. ஏன்னா நமக்கு 6வது ஒரு அறிவு வந்தோடனே நம்ம என்ன பெரிய ஓகே. அந்த இடத்துல அந்த பெண்ணை அவங்க பண்ண கொடூரத்தினால இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டை நாங்கள் வாழ்க்கையில் பண்ணவே மாட்டேன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு ஆர்டிகல்ஸ் நியூஸ்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் அதை நியூஸை படித்த ஞாபகம். இது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் கிடைச்சா கூட நான் உங்களுக்கு நியூஸாக போடுறேன். எல்லாத்துக்கும் உனக்கு எவிடன்ஸ் இருந்தால் தான் நம்புவேன்னா, உனக்குன்னு மூளை எங்கே இருக்குது? நான் சொன்ன இந்த விஷயத்த நீ தேடிப்பாரு இன்டர்நெட்டில். இல்லைன்னா என்கிட்ட வந்து கேள்வி கேளு. இப்படி ஒரு விஷயம் நடக்கலைன்னா என்னை வந்து கேள்வி கேளு. ஓகே, அப்போ மனிதனே நடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சட்டத்திட்டங்கள், அவனுக்கான என்வரான்மெண்ட் எல்லாம் கொடுத்து, பெண்கள் ஒரு ஏஜுக்கு அப்புறம் கல்யாணம், ஒரு ஏஜுக்கு அப்புறம் குழந்தை, ஒரு ஏஜுக்கு அப்புறம் எல்லாமே கிடைக்கும் போது, கிடைக்கிற எல்லாமே கிடைச்ச மனிதன் 6 அறிவு கூடிய இந்த டாமினேஷன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆளுமைத்துவம் உடைய பூமியில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸில் ஹியூமன்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கோம். நம்ம இப்போ நாமளே இந்த பூமியில் என்னென்ன கொடூரமான விஷயங்களை பண்ணுறோம். ரோட்டில் போகிறப்போ செயின் நக்கிறது நடக்குது, கிளவியை பாலியல் பண்ணுறது இருக்குது, குழந்தைகளை பாலியல் பண்ணுறது இருக்குது, பச்சை பிள்ளை 3 மாத பிள்ளை பொம்பளை பிள்ளைய பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி கேடுகட்ட குப்பைகளெல்லாம் போய் நீங்கள் ஜெயிலில் தான் அடைப்பீங்களாம். நாய் ரோட்டில் இருக்குது, சாப்பாடு இல்லை, சரியான வேக்சினேஷன் கிடையாது, என்வரான்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்குது, அதுக்கு தானே ஃபீட் கிடையாது. குப்பையில் போடுற பொருள் கூட இப்போல்லாம் திண்டுபிட்டு எலும்பு துண்டுலாம் போடுவாங்க. இப்போ அதுவும் போடுறது இல்லை, தூக்கி எங்கிட்டா போட்டுறாங்க. அதை நீங்கள் பக்கத்தில் ஒரு நாய், உங்கள் ஏரியாவுக்குள்ள இருக்க நாய்க்கு வச்சிங்கன்னா அது வேறு ஏரியாவுக்கு போக தேவையில்லை, அது ஒரு அக்ரெசிவ் ஆக தேவையில்லை. அதுக்கான ஃபீட்டை நீங்கள் ஏரியாக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா அது உங்கள் ஏரியா தாண்டி எங்கேயும் போகவே போகாது. சும்மா வெளியே போகும் அவ்வளோதான், ஆனால் உங்கள் ஏரியா தாண்டி போகாது. அதுக்கு அடிக்கிறதுக்கான காரணம் 1000 இருக்குது. நான் ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்கிறேன்.
உங்களுக்கு இந்த வாலாட்டின்ற படத்தை பற்றி நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்றக்காக நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த வாலாட்டின்ற படத்தை பாருங்கள். அந்த படத்தில் அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நாய் என்ன சும்மாவா கடிக்குது, நாம தான் அதுக்கு வெறி பிடிக்கிற மாதிரி ஊசியை போட்டு அனுப்பி விடுறோம், அதனால தான் குழந்தைகள பெரியவங்கலாம் கடிக்குதுன்னு சொல்லி டைலாக் ஓப்பனாகவே இருக்கும். யாருமே இந்த படத்தை பேன் பண்ணலை, யாருமே இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனைன்னு பேசலை. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடி இன்னமும் இருக்குது. அந்த படம் அவ்வாறு செவனேன்னு இருக்குது. இதுக்கு பேர்லாம் என்ன? இந்த இலுமினாட்டி தேடி பேசுகிறவங்க, கான்ஸ்பிரசி பேசுகிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி சினிமாவில் முன்னாடியே முன்னடிப்பு கொடுப்பாங்க. இப்போ சொல்கிற லாக்டவுனு, அதே மாதிரி இந்த கோவேக்சின் இதெல்லாம் போடுறாங்கல்ல, இந்த கோவிட் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த கொரோனான்ற விஷயத்தையே ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு படத்து மூலிமா ஹிண்டாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி இப்போ நம்ம டிகோட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த டாக்ஸை பற்றி அதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். ஆமாம், இங்கே பற்றி அந்த படத்தில் அப்படியே சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே நடக்கிறது எதுவுமே தற்செயல் கிடையாது. அதனால தான் பில்கேட்ஸ் சொல்கிறான், இந்த பேண்டமிக் இன்னும் முடியலை, இன்னொரு வேவ் இருக்குது, அந்த வேவ் ரொம்ப டேஞ்சராக இருக்குன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன? நாய்க்கடிகள்லாம் இப்போ பார்த்தீங்கல்ல, ஒரு சில இடங்களில் நாய்கள் தன்னாவே கோவம் வந்து அக்ரெசிவ் ஆகி கடிக்குது. பல இடங்களில் இந்த மாதிரி என்வரான்மெண்ட் இந்த மாதிரி ஊசிகள் மூலியமாக கடிச்சிருக்கு. இதை ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், இதை கான்ஸ்பிரசியாக கூட வச்சுக்கோங்க, டேபுட்டாக கூட வச்சுக்கோங்க. பட் இது ப்ரூவ் பண்ண முடியாது. அதான் இங்கே சிக்கல். உங்களுக்கு புரியுதா? இது ப்ரூவ் பண்ண முடியாது. இதை உள்ளார்ந்து உணர்ந்து இங்கே நடக்கிற நிகழ்வுகள்லாம் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இது புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா ஒன்றும் 19 யாரையும் பிளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இல்லை நம்ம கிட்ட. அவ்வளோ டீட்டெயில்டாக அதை கண்டுபிடிச்சி சொல்கிற அளவுக்கு நம்மகிட்ட பொட்டன்ஷியல் இல்லை. ஆனால் நடக்குது. இதான் உண்மை. ரோட்டில் செயின் பறிப்பு, பாலியல் பலாத்காரம் நடந்துட்டு தான் இருக்குது. போதைப் பொருட்கள், போதை வஸ்துகள் குழந்தைகள்ட்ட இருந்து, ஸ்கூல் பசங்கள்ட்ட இருந்து எல்லாருக்கிட்டும் போய் சேருதில்ல. அப்போது போதைப் பொருள் இல்லாத போதைப் பொருள்லாம் கிடையவே கிடையாது. நாங்களாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும். எங்கிட்டலாம் என்னென்ன கட்டமைப்பு இருக்குது தெரியுமா? போலீஸ் இருக்குது, ரா இருக்குது, இன்டெலிஜென்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் போதைப் பொருட்கள் மக்கள் மத்தியில் புழங்குது. கள்ளச்சாராயம் முதல் காய்ச்சறன்னு சொல்லி நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குன்னா, அப்போது நாங்கள் சொல்கிற விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த ஆங்கிள் ஏன் யோசிக்கவே மாட்டேறீங்க? இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஏண்டா உன் கண்ணு முன்னாடி சின்ன பசங்க முதற்கொண்டு இந்த கோலமாவை போய் சேர்ந்துட்டு இருக்கு, ஊசியில் போய் போட்டுக்கிட்டு இருக்காங்கடா. முதலாச்சும் பரவாயில்ல, இவங்கெல்லாம் வந்து போதை நினச்சி தெரிஞ்சுட்டு இருந்தாங்க, தலாணி வைப்பாங்கல்ல, அதான் போதை நினச்சி தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ உண்மையான போதைக்குள்ளே போயிட்டாங்க. உனக்கு புரியலை, அந்த உலகத்தை பற்றி உனக்கு புரியலை, வெளியே தெரியாது. உடனே ஆள் பார்க்கறதுக்கு நார்மலாக இருக்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் ட்ரக் அடிக்டாக இருப்பானுங்க. ஒரு போதைப் பொருளுக்கு, ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு. அமெரிக்காவில் எல்லா மனிதர்களும் 90% மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா 90% எனக்கு தெரிஞ்சு 80% மெடிசன் எடுக்கிறானுங்க. ஏதோ ஒரு வகையில் மெடிசன் எடுக்கிறானுங்க. நோயாளிகளாக இருக்கானுங்க. காரணம் என்ன? நாகரீக கட்டமைப்பு. அமெரிக்கா மொத்தமாக கொலாப்ஸ் ஆகும். அதை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். இப்போ அதுக்குள்ளே கொண்டு வரோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு விஷயத்தை புதுசாக உருவாக்க போகிறான். சவுத் இந்தியா இந்தியா வந்து வல்லரசு நாடாக வளர்ந்து வரும் நாட்டில் இருக்குது. இப்போ வளர்ந்து வரும் நாடுனா ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி பல வேலைகள் பண்ணாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி பல வேலைகள் பண்ணாங்க. இப்போ மாடர்ன் சிட்டின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவானுங்க. இப்போது எலைட் பீப்புளெலாம் இங்கே வந்து குடியேறணும் அப்படின்னா தெருநாய்கள்லாம் அப்படி தெரியக்கூடாது. தெருவில் இருக்க நாய்கள் நம்ம சோறு வைக்கக்கூடாது. ஒரு சில ஆட்களை பார்த்தா டாக்ஸுக்கு தெரிஞ்சிடும், இவன் திருட்டு பயண்டா அப்படின்னு சொல்லி. மரபணுன்னு ஒன்று இருக்குது. நாய்களுக்கும் இருக்குது, நமக்கு இருக்குது. நமக்கு மலிக்கிட்டாங்க. நமக்கு பறக்கும் போதே 10-15 குத்தி நம்மளுக்கு மலிக்கிட்டாங்க. நமக்கு தெரியல, நமக்கு எதிர நிற்கிறோம் யாருன்றது நமக்கு தெரியல. ஆனால் நாய்க்கு தெரியும். பல லட்சம் ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம கூட நண்பனாக நின்றுருந்தது. நம்ம யாரை எதிர்த்தோம், யார் நமக்கு அந்நியன்றதை காட்டி கொடுக்கறது நாய் தான். நம்மளை மாதிரியே இருப்பாங்க, ஆனால் நம்ம ஆட்கள் கிடையாது. நீங்கள் உடனே சொல்லிடலாம் நாகர்களா அப்படின்னு சொல்லிடுவீங்க. கிடையாது, நாகர்கள் மட்டும் கிடையாது, நமக்கு எதிராக செயல்படுறவங்களும் தான். நான் ப்ரூஃபே இருக்குது எனக்கு. எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் மாமா வீட்டு இருக்குது. எங்கள் மாமா வீட்டுக்கு ஒரு நாய் வளர்ப்பாங்க, தெருநாய் தான் அது. இதை நான் ப்ரூஃபாகவே சொல்கிறேன். அது பர்சனல் டீட்டெயில் தான் நான் எப்பவுமே ஷேர் பண்ணுவேன். ஒரு டாக் வளர்த்தாங்க, நிறைய டாக்ஸ் வளர்த்துருக்காங்க, அது செத்து போயிருக்கு. ஆனால் ஒரே ஒரு டாக் மட்டும் பர்டிகுலரான ஸ்டோரி, சரியான ஸ்டோரி. ஒருத்தவங்க இவங்க ஃபேமிலி, அவங்களும் ஒரு கட்டத்தில் அந்த பக்கத்தில் இருக்கவங்களும் இவங்களுடைய சொந்த இடத்துல இவங்க இருப்பாங்க. அந்த டாக்ஸ் அங்கே தான் கட்டப்பட்டிருக்கும். நானும் போயிருக்கேன். அந்த டாக்ஸ் எனக்கு குழச்சிச்சு, அண்ணியனை பார்த்து எனக்கு குழச்சிச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஜாயிலாக ஃப்ரெண்டாக பழகிருச்சு. ஆனால் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு குரூப் இருக்குது, இவங்களோட ஃபேமிலியிலே ஒருத்தவங்க. அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க பர்டிகுலராக இருக்க நம்பர் யார் போனாலும், அவங்க வீட்டில் இருக்க வெஹிக்கிள்ஸ், அவங்க வீட்டில் இருக்க நபர்கள் யார் கிராஸ் பண்ணி போனாலும் இந்த நாய் பயங்கர அக்ரெசிவாக மாறும். கலட்டி விட்டு போய் அவங்களை துரத்த போகும். அந்த ரோட்டில் நிறையா பேர் போவாங்க, நிறையா பேர் பழகுவாங்க, இவங்க வீட்டில் வருவாங்க, சாப்பிடுவாங்க, பழகுவாங்க, போவாங்க, எல்லாம் நடக்கும். அப்போ அந்த அக்ரெசிவ் காட்டாது. அந்த பர்டிகுலர் ஃபேமிலியில் இருக்கவங்க யார் வந்தாலும் அந்த டாக் அவ்வளோ அக்ரெசிவாக நடந்துக்கும். நான் கண்ணெதிராக பார்த்தேன். இந்த ஃபேமிலிக்கு எதிரானவங்க, இந்த ஃபேமிலிக்கு எதிராக செயல்படுறவங்கன்றது அந்த டாக்கு தெரியுது, தெளிவாக தெரியுது. அவங்களுக்கு பார்க்க அடிச்சுட்டு உருண்டுருக்காங்க, அந்த டாக்கு தெளிவாக தெரியுது. உண்டை வீட்டுக்கு விசுவாசமாக இருக்குது.
இதை வச்சு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது உண்மையிலே எங்கள் ஃபேமிலியில் நடக்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். அந்த டாக் செத்து போச்சு, விஷம் வச்சு கொண்டு விட்டாங்க. அது நான் இவங்க வீட்டில் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலத்தில் போய் படுத்து செத்து போச்சு, கொண்டு விட்டாங்க. இன்னொரு டாக்ஸ் வந்துச்சு. இப்போ 3வது ஒரு டாக் வச்சுருக்காங்க. அது வந்து கிராஸ் பீரியட் தான். அதுக்கு முன்னாடிலாம் நாட்டு நாய் வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு கிராஸ் பீரியட் வச்சுருக்காங்க. வேற ஒருத்தவங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க போல். அது லூஸ் மாதிரி கத்திட்டே இருக்கும். அது வேஸ்ட்டு. இப்போ மேட்டருக்கு வருவோம். இந்த டாக்கு ஜெனட்டிக்கல் மெமரி இருக்குது. நம்ம வீட்டு ஆளுகளுக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு ஒரு ஆராவை டிடெக்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு பின்னாடி ஒரு ஆரா இருக்குது. நான் இப்போ நல்ல எண்ணத்தோடு இருக்கேன்னா என்னை சுற்றி ஒரு குறிப்பிட்ட ஆரா பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா தெரியலையான்னு தெரியல. கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்கள். அப்படி கூகுள் தானே உங்களுக்கு டீச்சராக இருக்குது. ஸோ கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்கள். ஓகே, கூகுள் பண்ணி பார்த்துருப்பீங்க. சிம்பிளான விஷயம். இந்த ஆரான்றது வந்து நெகட்டிவிட்டியாக நம்ம டிப்ரெஷன்லையோ இல்லை நெகட்டிவிட்டியாவோ இல்லை பாசிட்டிவிட்டியாவோ திங்க் பண்ணும் போது நமக்கு அது ஒரு விதமான ஒரு லேயரில் ஒரு லைட் ஃபார்மில் இருக்கும். அது ஒரு மாதிரியான லேயர் இருக்கும். நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அந்த டென்சிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கண்ணில் பார்க்கக்கூடிய நம்ம 400 நேனோமீட்டர்லேருந்து 700 நேனோமீட்டர்லாம் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். டாக்ஸுக்கு அது கம்மியாக இருக்க நேனோமீட்டரில் பார்க்க முடியும். அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு வேவ் இருக்குது. எல்லா மனிதர்கள் மேலேயும் ஒரு வேவ் இருக்குது. சித்தர்கள், யோகிகள், ஞானிகள்லாம் அவங்கள சுற்றி எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஆனால் அவங்களால மற்றவங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷனை பார்க்க முடியும். அவங்க அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் அடைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம கிட்ட வந்து உட்காடுறவன் எதுக்காக உட்காடுறான், என்ன பிரச்சனைக்காக உட்காடுறான், அதுக்கு தான் தீர்வு சொல்ல முடியும் அவங்களால. அது நம்ம இப்போ ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கே தெரியும், என்கிட்ட ஒருத்தவங்க பேசினாங்களா அவங்க என்ன பிரச்சனையால என்கிட்ட வந்து பேசுறாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ எனக்கே இந்த மாதிரி புரியுது அப்படின்னா, இது டாக்ன்றது வந்து நார்மலாகவே இது பண்ணும். ஒருத்தர் நல்ல எண்ணத்தோட வரானா, அவனுடைய தாட்ஸ் எப்படி, ஒரு திருட வரானா அப்படின்ற திருடன் எப்படி கண்டுபிடிக்குது? திருடன் அப்படின்னு மேலே எழுதி தொட்டிருக்கா, நம்மள மாதிரி தான் இருப்பான், நம்மளோட நீட்டாக இருப்பான், நம்மளோட டிப்டாப்பாக இருப்பான், நாய்க்கு சோறு கூட வைப்பான். ஆனால் திருடன் அதை கரெக்டாக கண்டுபிடிக்கும். ஏன்னா அவனோட எண்ண அலைகள், அவனுடைய இது நாள் வரைக்கும் பண்ண விஷயங்கள், இந்த எல்லா விஷயங்களும் அவன் உடம்புக்குள்ள ஒரு ஆறாவாக கிரியேட் ஆகி அவனை காட்டி கொடுத்துரும். அது ஒரு லேயர் மாதிரி இது உடம்புக்குள்ள. இது வந்து சயின்டிஃபிக்ஸாக இருக்கும். ஆனால் நீங்கள் உண்மையிலே தேடி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. புத்தர்னு ஒருத்தர் சொல்கிறீங்க, அவரோட ஆரா வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும். அங்கே இருக்க அது ஒரு எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்கிறது தான். அங்கே இருக்க விலங்குகள் கூட அடிச்சுக்காது, அவ்வளோ சாந்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இது உண்மை. ஒரு சிலவங்க வந்து தேக பயிற்சிலாம் எடுத்தாங்க அப்படின்னா, அப்போ நம்ம கடவுள் ஏன் கும்பிடுறோம்? கடவுள் இருக்க இடத்துல எல்லா இடத்துலையும் அமைதிதானே இருக்கும். அப்போ எல்லாத்துலேயும் ஒரு பிலீஃப் இருக்குது. அதே தான் டாகுக்கும். காலபைரவர்னு ஏன் சொல்கிற? அதுவும் கடவுளோட ஒப்பிட்டது தானே. இப்போ அதெல்லாம் மறந்துட்டோம். நம்ம அதுக்கு அடிக்குதுன்றக்காக பொண்ணு குமிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அந்த மாதிரி இந்த டாக்ஸ் வந்து ஒரு வேவ் லென்த்தில் பார்க்கும் போது இவன் அந்நியனாக இருக்கான், இவன் தேவையில்லாதவனாக இருக்கான், இவன் நெகட்டிவிட்டியாக இருக்கான். ரோட்டில் வந்து இந்த அப்நார்மலாக இந்த பிச்சை எடுக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு நெகட்டிவிட்டியில் இருப்பாங்க. வாழ்க்கை என்ன இப்படி இருக்குது, நம்மளே இப்படி பிச்சை எடுத்துகிட்டு ரோட்லேயே கிடப்போமே அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டியில் இருப்பாங்க. ராணி ஆற்றல் குத்தைக்கு உட்காந்து கும்மி அடிச்சுட்ருக்கோம். ஸோ அவனை பைத்தியக்காரனாக்கி ரோட்டில் சுற்ற விட்டுரும். ஸோ அப்படி சுற்ற விடும் போது அந்த ஆள் முன்னாடி நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், கெட்ட எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா மற்றவங்களை பார்த்து அவன் புறான் போடுவான். எல்லாரும் நல்லா இருக்காங்க, நம்ம என்ன பிச்சைக்கார மாதிரி ரோட்டில் தெரியும், அப்படி பேப்பர் அழுறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பான். அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஏரியாவுக்குள்ள வந்தாங்கன்னா உங்கள் ஏரியா ஸ்ட்ரீட் டாக் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். நம்ம வளர்க்குற ஹைப்ரிட் நாய் கூட அப்படியே பார்த்துட்டு விட்டுரும், பயந்து ஓடிடும். ஆனால் ஸ்ட்ரீட் டாக் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். அந்த ஆரா தெளிவாக தெரியும். இந்த ஆரா அந்த எண்ணம் என்னன்னா, அவனுக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கோம்னு ஒரு எண்ணம் இருக்கும் போது அந்த ஏரியாவில் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த டாகுக்கு தெரியும் இவன் அந்நியன், நம்ம ஊரில் நம்ம ஏரியாவில் இருக்கவங்க நம்ம சோறு போடுறவங்க, இவன் அவங்களே கரிச்சு கொட்டுறவன் அப்படின்னு அவனுக்கு தெரியும். இவன் அப்நார்மலாக நெகட்டிவிட்டியில் இருக்க, அவனை விரட்டணும், இந்த இடத்த விட்டு விரட்டணும்னு சொல்லி விரட்டுவான். சிம்பிளாக ஒன்று சொல்லவா, ராணியோட ஆற்றல் உங்கள் ஊருக்குள்ளேயும் உங்கள் ஏரியாவுக்குள்ளேயும் அட்டாக் ஆகாமல் பார்த்துக்கும். அவள் உள்ளே இறங்க ட்ரை பண்ணான்னா இது விரட்டி விட்டுரும். யாருக்கு அந்த ராணியோட ஆற்றல் அதிகமாக பிடிச்சிருக்கோ அந்த டாக் விரட்டி விடும், குலைச்சே விரட்டி விடும். அந்த டென்சிட்டி அதுக்கு இருக்குது. நாய் குலைக்க அந்த ராணிக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயம் வந்து நடுக்கத்தை உருவாக்கும். இப்போ ஒருத்தவங்களாம் இருப்பாங்க, இந்த ப்ரெஷ் பண்ணுவாங்க, துவைக்கும் போது ப்ரெஷ் போடுவாங்கல்ல, அந்த ப்ரெஷ் போடும்போது ஒரு மாதிரி கீச்சு சவுண்டு இருக்கும். அது ஒரு சிலவங்களும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி பென்சிலில் வந்து நம்ம போர்டில் இருக்கும், நம்ம ஸ்கூல் படிக்கும் போது போர்டில் அப்படியே கீச்சுனா கீன்னு ஒரு சவுண்டு இருக்கும். அந்த சவுண்ட்லாம் ஒரு சிலவங்களுக்குலாம் அப்படியே ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டாக் குலைக்கிறது ராணிக்கு அலர்ஜி, ராணியை சார்ந்த ஆட்களுக்கு அலர்ஜி. இதுதான் மெயின் மேட்ரு. சவுத் இந்தியாவில் அவங்க குடியேற போகிறாங்க. ராணியோட முழுமையான ஆற்றல் பெற்றவங்க, ராணியோட வேலையாட்கள், எலைட் பீப்புள், அவங்கெல்லாம் சவுத் இந்தியாவில் யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவுக்கு வரப்போகிறாங்க. இது ஹாலிவுட்டாக மாறப்போகுது, இது பிரம்மாண்டமாக வளரப்போகுது. யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா வேர்ல்டுலேயே மிகப்பெரிய எக்கனாமிக்கல் ஒரு குரோத் ஆக போகுது. அடுத்த அமெரிக்காவை நான் மாறப்போகிறோம். அண்ணன் வந்தா தமிழ்நாடு அமெரிக்கா, அவன் பேர் சொல்லிட்டு போயிட்டான்.
சும்மாலாம் சொல்லலை. அவன் நடந்து வருவான், எல்லாம் அமெரிக்கா மாதிரி சிட்டி மாறும்ல, இதெல்லாம் என்ன நடக்கவா போகுது நீங்கள் சொல்லுவீங்க. நடக்கும், நடக்கும். அவன் நினைச்சா ஒரு நகரத்தை உருவாக்கவும் முடியும், அவன் நினைச்சா ஒரு நகரத்தை அழிக்கவும் முடியும். நாகர்களால் முடியாது என்ன இருக்குது இந்த பூமியில்? ஸோ அவங்களால முடியும், எங்களால் தெரியுது. பாதாரியாக கத்துறேன், என்ன நடக்க போகுதுன்னு எல்லாமே தெரியுது, நல்லா தெரியுது. என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய கோடியோட மக்கள்லாம் என்ன ஆக போகிறீங்க, என்ன அவலப்பட போகிறீங்க, என்ன பிரச்சனையில் சிக்க போகிறீங்க எல்லாமே தெரியுது. சொல்கிறோம், கேட்க மாட்டீங்க. என்ன சொல்லுங்க, என்ன சொல்கிறதுன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த டாக் ஒரு மேட்ரு ரீசனை எடுத்துக்கோங்க. இந்த டாக்லாம் அப்புறப்படுத்திடுவாங்க. ரோபோ டாக் வரும், அவன் ஒரு கல்லில் 15 மாங்க அடிப்பான். ரோபோ வருதா, ரோபோ டாக்ஸ் இறக்குவானுங்க. ரோபோ டாக்ஸ்லாம் என்ன பண்ணும், ராணிக்கு செல்ல பிராணி. ரோபோ மூலியமாக தான் இறங்கவே போகிறான். ரோபோ மூலியமாக சிப்பு, மைக்ரோ சிப்பு, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சர்க்கியூட்டு எல்லாத்துலேயும் மூலியமாக அவள் ஈஸியாக அவங்கள வாட்ச் பண்ணுவான். ஐ வில் வாட்ச் யூ அப்படின்னு சொல்கிறான். இல்லை, எல்லாத்தையும் ஆல்ரெடி ஃபோன்ற ஒரு சனியை நம்ம கூட வச்சு சுற்றிட்டு இருக்கோம். நம்மளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும், நம்மளை கண்காணிக்கிறதுக்கு நாமளே ஆள் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் வச்சுருக்கோம். நாளைக்கு டாக்னு நம்மளை பாதுகாக்க வச்சிருக்க டாகே நம்மளை கரெக்டாக கண்காணிச்சு ஏரியாவுக்குள்ள யாரில்லவா அப்படின்னு கூப்பிடும். இது உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு எதுவுமே புரியாது. எப்பயுமே வாழ்க்கையில் நீங்கள் சொல்லும் போது புரியாது. ஏன்னா நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க உலகம் வேற. காலைல எழுந்திரிச்சோம், வேலைக்கு போனோம், திண்டோம், தூங்கணும், பிள்ளை பார்த்தோம், பிள்ளையை பார்த்தோம், பிள்ளைக்காக ஓடணும், திரும்பி பிள்ளையும் அதே மாதிரி ஓட வச்சோம். இதுதான் வாழ்க்கை உங்களுக்கு. இதுக்கு மாரி உண்மையான வாழ்க்கை என்ன இருக்குது, உண்மையான வாழ்க்கைனா என்னான்னு கூட உங்களுக்கு தெரியாது. புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தன்மையும் கிடையாது. கோடான கோடி மக்கள் அப்படிதான் இருக்காங்க. அப்படி இருக்கிறதின் காரணமாகத்தான் மகாபலிபுரத்தில் மகாபலி விழுகும். எழுதி வச்சுக்க. அது திரும்பவும் சொல்லிகிட்டே நினைக்காதீங்க. நடக்கிறது யாராலையும் மாற்ற முடியாது. ஒரு சில இடங்கள்ல ஒரு சில விஷயம் நடந்தால்தான் புரியும் அப்படின்னா அது நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் நான் சும்மா இருக்க முடியாதுல்ல, இல்லை சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தான் இருக்கணும். அப்போ தானே அந்த கரெக்டான மூமெண்ட் அப்போ கரெக்டான ஆட்கள் மட்டும் ஃபில்டர் பண்ணப்படுவாங்க. நோவா தப்பிக்கணும், அதனால உலகத்தை அழிக்கப்படும் போது நோவா மட்டும் தப்பிச்சான். நோவாவோட ஃபேமிலி, நோவாவோட ஆட்கள் மட்டும் தப்பிச்சாங்க. இப்படி உலகம் முழுக்க தரம் பிரிக்கும் பணின்னு ஒன்று இருக்கு. அதாவது தரம் பிரிக்கும் பணினா தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் அப்படின்னு ஒரு டேர்ம் வச்சுக்கலாம். தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும்னா அடுத்த ஒரு சுழற்சி வரப்போது, அந்த சுழற்சியில இருக்க வேஸ்டஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, கொலாட்ரல் டேமேஜ்னு சொல்லி வேஸ்ட், இதெல்லாம் வாழ்ந்தே வேஸ்ட், பூமிக்கு பாரம்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் அகற்றப்பட போறாங்க. அதுக்கப்புறம் புத்திசாலியான ஒரு கூட்டம், அந்த புத்திசாலியான கூட்டத்தை அடக்கி ஆளும் துடிக்கிற ஒரு கூட்டம், 2 டீம் தான் இருக்கும். உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ உலக மக்களை ஏன் அவன் குறைக்கணும்னு நினைக்கிறான்னு தெரியுதா? இவ்வளோ ஆடுகளை வச்சு அவனால மேய்க்க முடியல. எத்தனை பேர் தான் கறிக்கு போடுறது? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கொஞ்சம் ஃபில்டர் பண்றான். ஒட்டுமொத்த பூமியை ஒட்டுமொத்தமாக டேக் ஓவர் பண்ணி அந்த ஆளுமையை அவனால் ருசிக்க முடியல. உலகம் முழுக்க ஆளுமையா இருந்தாலும் அந்த ஆளுமையை அவன் முழுமையா ருசிக்க முடியல. ஏன்னா நாமெல்லாம் இன்னும் இருக்கோம். நாம இருக்கணும், ஆனால் ஒட்டுமொத்தமாக கட்டுப்பாடு எடுத்துடணும். நாம இங்கே கதறிக்கிட்டு இருக்கணும், அதுக்கு தடுக்க முடியாம நாம கதறிக்கிட்டு இருக்கணும். அவன் எலைட் பீப்புளாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கணும். இதான் மெயின் ரீசன். இதெல்லாம் உங்களுக்கு இப்போ புரியாது. 2029க்கு அப்புறம் ஒவ்வொன்றா போறப்ப செருப்பை கட்டி சத்துன்னு அடிச்சு சொல்லும். அப்போ பாரிசாலனை ஏன் உருவாக்குனாங்கன்னு தெரியும், சீமானை ஏன் உருவாக்குனாங்கன்னு தெரியும், எலைட் பீப்புளான நம்ம நிறைய கார்பரேட் கம்பெனியை எதுக்காக உருவாக்குனாங்கன்னு அப்போ தெரியும் உங்களுக்கு. சீரியஸ்லி தெரியும் உங்களுக்கு. இன்னொரு துணுக்கு சொல்லவா, இந்த ஏலியன் எர்த்ன்ற படத்துல உலகம் முழுக்க டெமோக்ரஸி இருந்துச்சு, ஓட்டு போற சிஸ்டம்லாம் இருந்துச்சு. பழைய பூமியில ஓட்டு போற சிஸ்டம் இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு 5 கார்பரேட் கம்பெனி, நோட் பண்ணிக்கோ, 5 கார்பரேட் கம்பெனி ஒன்று சேர்ந்து இந்த பூமியை கண்ட்ரோல் பண்ணுது. பிரிச்சுக்கிட்டானுங்க. 5 கார்பரேட் கம்பெனி ஒட்டுமொத்த பூமியை ரூல் பண்ணிட்டு இருக்கு. யார் உலகத்தை ஆள்றா? டெமோக்ரஸி. நீ குத்துறதான் ஆள்ற. அப்படியே உட்காந்துக்கிட்டே இரு. நாளைக்கு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு நீ ஒரு ஆளை கூட்டி போய் நீ ஜெயிச்சு ஒரே கொடுத்துருவ. பூமியவே அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கேன். அவனை என்ன பிடுங்க முடியும்? உன்னால ஒண்ணுமே பிடுங்க முடியாது. நான் திரும்பவும் சொல்றேன், உன்னால இப்ப இருக்க சிஸ்டத்தை வச்சு, இந்த டெமோக்ரஸி வச்சு ஒண்ணுமே பிடுங்க முடியாது. நீ என்ன வேணா கட்சி உருவாக்க, என்ன வேணா ஆளுமையை உருவாக்க, அவனுக்கு கீழே தான் நீங்க இருக்கணும். நானும் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கேன், அதாவது அவனோட கட்டமைப்புக்குள்ள தான் இருக்கேன். ஆனா நான் அவன் கட்டுப்பாட்டுல இல்லை. ஒட்டுமொத்த பூமியை அவன் கட்டுப்பாட்டில் வந்தாலும் நாம அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்கோம். ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ என்ன பண்றேன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தெரிஞ்சுக்கிட்டேலும் இதுதானே உலகம், அவன் தானே பெரிய ஆளு. என்கிட்ட கேட்குறாங்க கேள்வி, அதான் எப்படியும் சாக தான் போறோம், அதுக்கு அவங்க கூட சேர்ந்துட்டு அப்படியே இருந்துட்டு போயிடலான்னு சொல்றாங்க. வெக்கமா இல்லையாடா அவனுக்கு? வெக்கமா இல்லையா அவனுக்கு? இப்படி இருக்க ஆட்கள் தான் அகற்றப்பட போறாங்க. அவன் உனக்கு மதிப்பான்னு நினைக்கிற? நீ இந்த மாதிரி எப்படி தான் சாக தான் போறான், அவங்க கூட சேர்ந்துட்டு சாகலாம்ல. அடிமை நாய் நீ. அவனை பொறுத்த வரைக்கும் நீ வெறும் அடிமை நாய். உனக்கு எந்த ஒரு மரியாதையும் எந்த ஒரு சலுகையும் கிடையாது.
உனக்கு தேவையானது காசு பணம் கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். ஆனால் உண்மையான ஆளுமை, உண்மையான பதவின்றது உனக்கு கண்ணுக்கு கூட கிடைக்காது. இப்படியே கொஞ்சம் அவனை எதிர்த்து கூட பார்க்க முடியாது. தீண்டாமைன்னு ஒன்று சொல்கிறேன் இல்லை, அதை உருவாக்குனதே அவன் தான். அந்த தீண்டாமையை, முழுமையான தீண்டாமையை நீ பார்ப்ப. வெக்கமே இல்லை. கோல்டன் விசா உனக்கு, மக்களை ஏமாற்றி படம் நடிக்கிற, காசு சம்பாதிக்கிற, எவ்வளோ ஏமாத்துறீங்க நீங்கள். எல்லாருக்கும் செருப்படியாக 2029 நடக்கும். அன்னைக்கு தெரியும்டா நாங்கள் ஏன் இங்கே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கோம்னு அன்னைக்கு தெரியும். போதும், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் மெம்பர்ஸ் ஆட் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின் பட்டன் போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சாட்லாம் பண்ணுங்க. எஸ் ட்ரெஸ் தட்டி விடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஜனங்களுக்கு சுதந்திரம்னா என்னன்னு சொல்லித்தர புரியுது. ஒருத்தரும் சுதந்திரம்னா ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சிருக்காங்க. நீ காட்டுக்கோழி மாதிரி இங்க அங்க பார்க்கறது சுதந்திரம்னு சொல்லுவ. ஆனா அவங்க எல்லாம் பிராய்லர் கோழி ஆயிட்டாங்க. ஐயா, எங்களை கறிக்கடை கொண்டு போகும்போது டிவிஎஸ் 50 பின்னாடி இப்படி தொங்க விட்டு கூட்டிட்டு போறீங்களே, மூக்கு ரோட்ல உரசிட்டே வருது. கொஞ்சம் உயரமா தூக்கி கட்டினீங்கன்னா நாங்க சந்தோஷமா இருப்போம்னு கெஞ்சுவாங்க. இவங்களுக்காக போராட போறியடா.